10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Number 10.10 பாருங்க. Show that y equal to a into cos log x plus b into sin log x greater than 0 is a solution of the differential equation x squared y double dash plus x y dash plus y equal to 0 அப்படிங்கிறாங்க. ஓகே, திரும்ப again பாருங்க. Show that y equal to a into cos log x plus b into sin log x greater than 0 is a solution of, okay, இந்த இது என்னன்னு சொல்றாங்க, solution of the differential equation x squared y double dash plus x y dash plus y equal to 0 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட், கிவன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். சொல்யூஷனில் பாருங்கள், கிவன் ஃபங்க்ஷன் இஸ் கிவனில் என்ன கொடுத்துக்கிறாங்க, y equal to a into cos log x plus b into sin log x அப்படிங்கிறது. ஓகே, x greater than 0 அந்த கிவன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். அது என்னென்னு சொல்லணுமா, ஈஸியாக சொல்யூஷன் எதனுடைய இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் இதை எடுத்துக்கிட்டு இந்த ஈக்குவேஷன் நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே ரைட், ஈக்குவேஷன் 1 கிவனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, y equal to a into cos log x plus b into sin log x அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே ரைட், இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குன்னா, இங்கே a இருக்குது, இங்கே b இருக்குது. அப்போ ab ஆர் 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது. ஓகே, ab 2 கான்ஸ்டன்ட் இருக்குது, அப்போ 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அப்போ எத்தனை டைம் டிஃபரன்ஷியல் பண்ணணும், 2 டைம் டிஃபரன்ஷியல் பண்ணணும். ஓகேங்களா? ரைட், அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் ஈக்குவேஷன் 1 2 டைம்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன், டிஃபரன்ஷியேட் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே ரைட், ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy பை dx. அது எப்படி எழுதிக்கலாம் நீங்கள், y டேஷ் அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்போ ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy பை dx, தட் மீன்ஸ் அது எப்படி எழுதிக்கலாம், y டேஷ். அப்போ y டேஷ் ஈக்குவல் டு ஏவை அப்படியே வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு காசு இது பண்ணு, காசை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், மைனஸ் சைன். ஓகே, காசு இது பண்ண என்ன கிடைக்கும், மைனஸ் சைன். ஓகே, இங்கே என்ன வந்திருக்கு, லாக் எக்ஸ். அப்போ மைனஸ் சைன் லாக் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்க. சரியா? காஸ் லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸை பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ மைனஸ் சைன் லாக் எக்ஸ். பட் எக்ஸுக்கு போல் என்ன இருக்குது, லாக் எக்ஸ் இருக்குது. அது எகைன் என்ன செய்யணும், டிஃபரன்ஷியேட் பண்ணு. லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸ் அப்படிங்கிறது. கட்டுங்களா? அப்போ ஏ அப்படியே வச்சுக்கிறோம், காஸ் லாக் எக்ஸ் பண்ணுறோம். நம்ம காசை பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் சைன் எக்ஸ் அப்படிங்கிறது. அப்போ மைனஸ் சைன் லாக் எக்ஸை எழுதிக்கும். பட் எக்ஸுக்கு போல் இங்கே என்ன இருக்குது, லாக் எக்ஸ் இருக்குது. அது எகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸ் அப்படிங்கிறது. சரியா? ரைட், ப்ளஸ் பி அப்படியே வச்சுக்கோங்க. சைன் லாக் எக்ஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சைன் எக்ஸை பண்ணால் என்ன கிடைக்கும், காஸ் எக்ஸ். அப்போ என்ன வரும், காஸ் இங்கே வரக்கூடிய லாக் எக்ஸ். அப்போ காஸ் லாக் எக்ஸ் எழுதிக்கலாமா? ரைட், பட் எக்ஸுக்கு போல இங்கே என்ன வந்திருக்கு, லாக் எக்ஸ் இருக்குது. அது எகைன் என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸ் அப்படிங்கிறது. கரெக்டா? சைன் லாக் எக்ஸ் இருக்குது, சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் லாக் எக்ஸ். ஓகே ரைட், காஸ் லாக் எக்ஸ். பட் எக்ஸுக்கு போல இங்கே என்ன இருக்குது, லாக் எக்ஸ். லாக் எக்ஸ் எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ ஈக்குவேஷன் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, y டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் a இன்ட்டு சைன் லாக் எக்ஸ் இன்ட்டு 1 பை எக்ஸ் ப்ளஸ் b இன்ட்டு காஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு 1 பை எக்ஸ் அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? ரைட், இங்கே பாருங்கள் 1 பை எக்ஸ் இருக்குது, இங்கேயும் 1 பை எக்ஸ் இருக்கா. அந்த கீழே டினாமினேட்டில் வரக்கூடிய எக்ஸை என்ன செய்கிறேன் அப்படின்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமான்னு பாருங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே வந்து இதில் மல்டிப்ளையில் வருமா? அப்போ இந்த பக்கம் கீழே இங்கே இருக்கக்கூடிய 1 பை எக்ஸ் ஈக்குவேஷன் இந்த சைடு வந்தால் என்ன ஆகிடும், உனக்கு டிவைடில் இருக்குது, இந்த வந்தால் மல்டிப்ளையில் வரும். அப்போ எக்ஸ் y dash equal to minus a into sin log x plus b into cos log x மட்டும் கிடைக்கும். கரெக்டா? இங்கே இருக்கக்கூடிய 1 by x இந்த சைடு கொண்டு வந்துடுறேன், டிவைடில் இருக்கிறது இந்த கொண்டா மல்டிப்ளை. அப்போ x y dash equal to minus a into sin log x plus b into cos log x அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா?
ரைட் 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், நம்ம ஒரு டைம் தான் பண்ணிக்கிறோம். திரும்ப எகைன் பண்ணுமா? ரைட், அப்போ எகைன் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சரிங்களா? இந்த ஈக்குவேஷனை திரும்ப என்ன செய்கிறேன், ஃபஸ்ட் டெரிவேட்டிவ்கான ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு இல்லையா, இதை திரும்ப எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் எக்ஸை பொறுத்து. ஓகே ரைட், அப்போ இங்கே எக்ஸ் ஒய் டேஷ் இருக்கா, எக்ஸ் ஒய் டேஷ் அப்படிங்கிறது யூவி டைப். அப்போ யூவை வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் ப்ளஸ் வியை வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட். கரெக்டுங்களா? அப்போ இங்கே பாருங்கள், எக்ஸை வச்சுக்க ஒய் டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், ஒய் டபுள் டேஷ். சரியா? எக்ஸை வச்சுட்டு ஒய் டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷை வச்சுக்கோ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப 1 அப்படிங்கிறது. அப்போ எக்ஸ் ஒய் டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷ் இன்ட்டு 1 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? ரைட், அடுத்து இங்கே வரக்கூடிய ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள், மைனஸ் ஏவை அப்படியே வச்சுக்கிறேன். சரியா? மைனஸ் ஏவை அப்படியே வச்சுக்கோ. சைன் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சைன் எக்ஸை பண்ணால் என்ன கிடைக்கும், காஸ் எக்ஸ். அப்போ காஸ் லாக் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குமா? ஓகே, சைன் எக்ஸை பண்ணால் காஸ் எக்ஸு. அப்போ இங்கே என்ன கிடைக்கும், காஸ், இங்கே வரக்கூடிய லாக் எக்ஸ் அப்படியே எழுதிக்கோ, காஸ் லாக் எக்ஸ். பட் எக்ஸுக்கு போல இங்கே என்ன வந்திருக்கு, லாக் எக்ஸ் இருக்குது. லாக் எக்ஸ் அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், 1/x அப்படிங்கிறது. ஓகே, அப்போ காஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு 1/x அப்படிங்கிறது. சரிங்களா? மற்ற ப்ளஸ் பி அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, ப்ளஸ் பியை அப்படியே வச்சுக்கோ. காஸ் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா, காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், மைனஸ் சைன் எக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ மைனஸ் சைன் இங்கே வரக்கூடிய லாக் எக்ஸ். கரெக்டாக? காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் அப்படிங்கிறது. அப்போ மைனஸ் சைன் இங்கே வரக்கூடிய லாக் எக்ஸ். எகைன் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x அப்படிங்கிறது. கரெக்டுங்க? அந்த மைனஸை முன்னாடி கொண்டு போயாச்சு. மைனஸ் பி சைன் லாக் எக்ஸ் இன்ட்டு 1/x அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்குது, எக்ஸ் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷ் இன்ட்டு 1 ஈக்குவல் டு மைனஸ் ஏ இன்ட்டு காஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு 1/x மைனஸ் பி இன்ட்டு சைன் லாக் எக்ஸ் இன்ட்டு 1/x அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? ரைட், இப்போ இதில் வரக்கூடிய 1/x, இங்கேயும் 1/x இருக்குது, இந்த டேர்ம்லேயும் 1/x இருக்கா, காமனாக வெளியே எடுத்துருங்க. 1/x இன்ட்டு சம்திங் வரும். அந்த 1/x நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். டிவைடில் இந்த வந்து என்ன ஆகிடும், மல்டிப்ளையில் வருமா, இந்த சைடு கொண்டு வந்துடுறப்போ மல்டிப்ளையில் வரும். அப்போ எக்ஸ் இன்ட்டு இங்கே வரக்கூடிய டேர்ம் எக்ஸ் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷ் அப்படிங்கிறது. ஓகேவா? இங்கே வரக்கூடிய 1/xஐ காமனாக எடுத்துகிட்டு டிவைடில் இங்கே இருக்குது, இந்த சைடு வந்து இதில் வரும், மல்டிப்ளையில் வரும். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷ் ஈக்குவல் டு இங்கே வரக்கூடியது 1/x தான் போயிடுச்சு இல்லையா, அப்போ ரிமைண்டர் என்ன கிடைக்கும் உனக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸையும் காமனாக வெளியே எடுத்துறேன். அப்போ ஏ காஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் லாக் எக்ஸ், மைனஸ் வெளியே கொண்டு போயாச்சு. அப்போ ப்ளஸ் பி சைன் லாக் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. சரியா? அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ், ஓகே, மைனஸை வெளியே எடுத்துகிட்டு ஏ காஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் லாக் எக்ஸ்னு கிடைக்குது. சரிங்களா? ரைட், இப்போ இதில் எக்ஸால் உள்ளார மல்டிப்ளை பண்ண எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன, எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் டபுள் டேஷ், இதை உள்ளார மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் போட்டுக்கோ. இந்த டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 1 பாருங்களேன், ஏ காஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ இங்கே வரக்கூடிய ஏ காஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் லாக் எக்ஸுக்கு பதில் என்ன செய்யலாம், 1லேருந்து இதோட வேல்யூ ஒய்ன்னு போட்டுக்கலாமா, அப்போ மைனஸ் ஒய் அப்படின்னு கிடைக்கும். சரியா? மைனஸ் ஒய்யை இந்த சைடு கொண்டு வந்துருங்க, என்ன கிடைக்கும், ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது. ஓகே, நமக்கு தேவையான ஈக்குவேஷன் கிடச்சிச்சா, த கிவன் ஈக்குவேஷன் இஸ் சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு ப்ரூஃப் ஆகிடுச்சு. சரிங்களா? ரைட், அடுத்த எக்ஸசைஸில் 7th பாருங்கள். Show that the differential equation representing the family of curves, okay, y squared equal to 2a into x plus a power 2/3, where a is parameter, okay, is y squared minus 2xy dy by dx அதனுடைய whole cube equal to 8 into y into dy by dx அதனுடைய whole power 5 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. சரியா? அதாவது முன்னாடி சொன்னது தான், இந்த y squared equal to 2a into x plus a power 2/3 is a solution of this, இந்த இது அப்படின்னு சொல்லணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? ரைட், கிவனில் கொடுத்துருக்குது எழுதிக்கிட்டேன். கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, y squared equal to 2a into x plus a power 2/3 அப்படிங்குது. அது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? ரைட், இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இங்கே எத்தனை பேராமீட்டர் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். ஏ இருக்குது, இங்கே ஏ. அப்போ ஒரே ஒரு ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட், அப்போ எத்தனை டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், நீங்கள் ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஈக்குவேஷன் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, ரைட், இப்போ ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், 2yன்னு வருமா. திரும்ப ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், dy by dx அப்படிங்கிறது. கரெக்டாக? நம்ம ஈக்குவேஷன் 1 எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y, திரும்ப ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப dy by dx அப்படிங்கிறது. ஓகே,
y ஸ்கொயர்டை பண்ணால் 2y again y எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப dy by dx ஈக்குவல் டு இந்த 2a கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. உள்ளே இருக்கக்கூடிய இதை மட்டும் என்ன செய்கிற டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும் இல்லையா? ரைட்டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அப்போ 1 போட்டுக்கோ. இந்த a பவர் 2/3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட், அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ ஈக்குவேஷன் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு 2a இன்ட்டு 1 + 0 தட் மீன்ஸ் 2a அப்படின்னு கிடைக்குமான்னு பாருங்கள் மல்டிப்ளை பண்ணால். ஓகே ரைட், போத் சைட்ஸ் நான் என்ன செய்கிறேன் 2ஐ கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ ரிமைண்டர் என்ன கிடைக்கும் y இன்ட்டு dy by dx ஈக்குவல் என்ன கிடைக்கும் a அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? அப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் ஏ, அதை எலிமினேட் பண்ணி தானே ஈக்குவேஷன் சொல்லணும் நம்ம. ரைட், ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. y இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு a அப்படின்னு. இந்த ஏவை என்ன செய்கிறேன் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாமான்னு பாருங்கள். சரி, அந்த ஏக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கே இல்லையா, அது ஈக்குவேஷன் 1ல் என்ன செய்கிறேன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா? ரைட், அப்போ y ஸ்கொயர் அப்படியே வச்சுக்க ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியும் y இன்ட்டு dy by dx போட்டுக்கலாமா? 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் y இன்ட்டு dy by dx. ரைட், அடுத்து என்ன வந்திருக்கு எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் 2/3 அப்படின்னு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு y இன்ட்டு dy by dx. அப்போ ஏவோட வேல்யூ எழுதிட்டேன் y இன்ட்டு dy by dx ஹோல் பவர் என்ன உனக்கு 2/3 அப்படின்னு. சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் 1ல் ஏக்கு பதில் என்ன போட்டுக்கிறேன் y இன்ட்டு dy by dx. இங்கே ஏ வந்திருக்கு, அதே மாதிரி இங்கே a பவர் 2/3, இந்த இடத்துல ஒரு ஏ வந்திருக்கு, இந்த இடத்துல வரக்கூடிய 2 ஏவுக்கு என்ன செய்கிறேன் y இன்ட்டு dy by dx சப்ஸ்டியூட் பண்ணி ரிசல்ட் சொல்லியிருக்கிறேன். சரியா? அப்போ என்ன கிடைக்குது y ஸ்கொயர் ஈக்குவல் டு 2y இன்ட்டு dy by dx இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் y இன்ட்டு dy by dx அதனுடைய ஹோல் பவர் 2/3 அப்படின்னு கிடைக்குது. சரியா? ரைட், இப்போ y ஸ்கொயர்ட் உள்ளார மல்டிப்ளை பண்ணுறேன் இந்த டேர்மு. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கா, மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 2xy இன்ட்டு dy by dx அப்படின்னு கிடைக்குமா? ப்ளஸ் இதை அப்படியே வச்சுக்கோ. இங்கே 2, இந்த 2 அப்படியே வச்சுக்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ இது உள்ளார மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே எக்ஸ், இந்த டேர்ம் 2y இன்ட்டு dy by dx இன்ட்டு எக்ஸ் மல்டிப்ளை பண்ண என்ன சொல்கிறேன் 2xyன்னு எழுதிக்கிறேன். 2xy இன்ட்டு dy by dx. சரியா? அடுத்து ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு y dy by dx, இந்த டேர்மையும் இங்கே வரக்கூடிய y dy by dx ஹோல் பவர் 2/3 இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ என்ன செய்கிறேன் இங்கேயும் y dy by dx இருக்குது, இங்கேயும் y dy by dx இருக்குது. ஓகே, அப்போ என்ன செய்யணும்னா 2 இன்ட்டு ஒரு ப்ராக்கெட்டில் y இன்ட்டு dy by dx, இங்கேயும் y இன்ட்டு dy by dx, பட் இதுக்கு பவர் என்ன வந்திருக்குது 2/3 அப்படின்னு. சரிங்களா? ரைட், அடுத்தது y ஸ்கொயர்டு, இந்த இடத்துல வரக்கூடிய இந்த 2xy dy by dx இருக்குது இல்லையா, அதை ஈக்குவேஷன் இந்த சைடு கொண்டு வரேன். இந்த சைடு கொண்டு வந்தால் இது ப்ளஸ் இருக்குது, இந்த கொண்டு என்ன ஆகிடும் மைனஸ் வருமா? அப்போ y ஸ்கொயர்டு மைனஸ் 2xy இன்ட்டு dy by dxன்னு கிடைக்குமான்னு பாரு. ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு இருக்குது, இந்த சைடு வந்துச்சு என்ன ஆகிடும் மைனஸில் வரும். y ஸ்கொயர்டு மைனஸ் 2xy இன்ட்டு dy by dx அப்படிங்குது ஈக்குவல் டு ரைட் 2 அப்படியே வச்சுக்கோ. இந்த 2 இதுக்கு பார்த்தீங்கன்னா y dy by dx, இங்கே பார்த்தீங்கன்னா y dy by dx ஹோல் பவர் 2/3 கரெக்டாக. அப்போ இதுக்கு என்ன மீனிங் இந்த இடத்துல y இன்ட்டு dy by dx, இந்த இடத்துல பவர் என்ன இருக்குதா மீனிங் உனக்கு 1. ஓகே, அப்போ இந்த டேர்முக்கு பவர் 1, இந்த y இன்ட்டு dy by dx இந்த டேர்முக்கு பவர் 2/3 கரெக்டாக. பேஸ் சேமாக இருந்தால் பவர் ரெண்டி நீ என்ன செஞ்சுக்கலாம் ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ இங்கே டேர்ம் இங்கே இருக்கக்கூடிய பவர் 1, இங்கே என்ன இருக்குது 2/3, 1 + 2/3 ஆட் பண்ணி ஒரே இது பேஸ் போட்டுக்கலாமா இல்லையான்னு பாருங்கள். சரியா? படிச்சிருப்போம் இல்லையா? பேஸ் சேமாக இருந்தால் பவர் ரெண்டு என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் ஆட் பண்ணி சிங்கிளாக எழுதிக்கலாம், ஒரே ஒரு டைம் எழுதிக்கலாம்னு சொல்லியிருப்போம். சரியா? அப்போ இங்கேயும் y dy by dx, இதுவும் y dy by dx அப்படின்னு இருக்குது. இதுக்கு பவர் எதுவுமே இல்லை அப்படின்னா பவர் 1 அப்படிங்கிறது மீனிங். அப்போ 1 + 2/3 அப்படிங்கிறது 1 + 2/3 என்ன கிடைக்கும் 5/3 அப்படின்னு. அப்போ என்ன கிடைக்குது ஆன்சர் y ஸ்கொயர்டு, இந்த டைம் இந்த சைடு கொண்டு வந்தனால மைனஸ் 2xy இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு 2 இன்ட்டு இது ரெண்டையும் சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும் y இன்ட்டு dy by dx த ஹோல் பவர் 5/3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, 1 இங்கே பவர் 1, இங்கே 2/3, 1 + 2/3 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 5/3 அப்படின்னு. அப்போ 2 இன்ட்டு y dy by dx த ஹோல் பவர் 5/3 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? ரைட், இங்கே வரக்கூடிய 5/3 இருக்குது இல்லையா? ரைட், இந்த 5/3 டிவைடில் 3 இருக்கிறதுனால என்ன செய்கிறேன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் கியூப் ரூட் எடுக்கிறேன், கியூப் எடுக்கிறேன். சரியா? 5/3 இருக்குது இங்கே. ஸோ இந்த 3 கேன்சல் பண்ணுறதுக்காக டிவைடில் வரக்கூடிய இந்த 3 இருக்கு இல்லையா, அதை கேன்சல் பண்ணுறதுக்காக நான் போத் சைட்ஸ் என்ன எடுக்கிறேன் கியூப் எடுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ கியூப் எடுத்தால் y ஸ்கொயர்டு மைனஸ் 2xy dy by dx அதனுடைய ஹோல் கியூப் அப்படின்னு கிடைக்குமா? ஓகே, ரெண்டு பக்கமும் இங்கே வரக்கூடிய டிவைடில் வரக்கூடிய 3 கேன்சல் ஆகணும். போத் சைட்ஸ் நான் என்ன செய்கிறேன் கியூப் எடுக்கிறேன். கியூப் எடுத்தால் இந்த டேர்ம் ஃபுல்லாக ஹோல் கியூப் அப்படின்னு கிடைக்குமா உனக்கு? y ஸ்கொயர்டு மைனஸ் 2xy இன்ட்டு dy by dx அதனுடைய ஹோல் கியூப் அப்படிங்கிறது. ஓகே, அதேமாதிரி அடுத்தது இந்த பக்கம் ஹோல் கியூப் எடுங்க.
ஓகே கியூப் எடுக்கிறப்ப இந்த 2 என்ன ஆகிடும் 2 கியூப்னு வரும். இந்த இடத்துல y இன்ட்டு டிவை பை டிஎக்ஸில் பார்த்தீங்கன்னா கியூபும் இந்த வரக்கூடிய டினாமினேட்டில் வரக்கூடிய இந்த கியூப் ரூட்டு கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும் 5 மட்டும் கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ 2 கியூப் இந்த இடத்துல 2க்கு கியூப் போட்டால் 2 கியூப் வேல்யூ என்னன்னு தெரியும் 8 அப்படிங்கிறது. அடுத்து y இன்ட்டு டிவை பை டிஎக்ஸ் அப்படிங்கிறதுல ஓகே இதுக்கு ஹோல் கியூப் போட்டிங்கன்னா அந்த கியூபு இங்கே டினாமினேட்டில் வரக்கூடிய 3 கேன்சல் ஆகிடும். எது மட்டும் இருக்கும் 5 மட்டும் இருக்கும். அப்போ 5 அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ இந்த டேர்மில் போத் சைஸ் நான் என்ன எடுக்கிறேன் கியூப் எடுக்கிறேன். சரியா? போத் சைஸ் என்ன எடுக்கிறேன் ஈக்குவல் சிம்பிள் இருக்குது. எதை செஞ்சாலும் போத் சைஸ் செய்யணும். போத் சைஸ் என்ன எடுக்கிறேன் கியூப் எடுக்கிறேன். கியூப் எடுக்கிறப்ப y ஸ்கொயர் மைனஸ் 2xy இன்ட்டு டிவை பை டிஎக்ஸ் த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஓகேவா இந்த இதுக்கு கியூப் போடுங்க. 2 கியூப் என்ன கிடைக்கும் 8. சரியா? 2 கியூப் என்ன கிடைக்கும் 8. இதுக்கு கியூப் எடுத்தால் என்ன கிடைக்கும் 3யும் கியூபும் இதில் வர டிவைடில் வரக்கூடிய 3யும் கியூபு கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும் ஹோல் பவர் 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகே அப்போ என்ன கிடைக்குது y ஸ்கொயர் மைனஸ் 2xy இன்ட்டு டிவை பை டிஎக்ஸ் த ஹோல் கியூப் ஈக்குவல் டு 8 இன்ட்டு y டிவை பை டிஎக்ஸ் த ஹோல் பவர் 5 அப்படின்னு. ஓகே ஸோ இது அவங்க ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. therefore the given family of curve gives the differential equation அப்படிங்கிறது. சரிங்களா? ரைட். அடுத்து 8th sum பாருங்கள். show that y equal to a cos bx is a solution of the differential equation d squared y by dx squared plus b squared into y equal to 0 அப்படின்னு ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். எப்பொழுதும் போல் கிவனில் கொடுத்துருக்கிறது இந்த y equal to a cos bx அப்படிங்கிற ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? கிவனில் கொடுத்தது எழுதிக்கிறேன். இது என்னென்னு சொல்லணும் சொல்யூஷன் ஆஃப் திஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு இந்த ஈக்குவேஷன் கொண்டு வரணும். அவ்வளோதான். சரிங்களா? ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். கிவனில் எதுலேருந்து எதை கொண்டு வரணும் இந்த இதுலேருந்து தானே இதை கொண்டு வரணும். y equal to a cos bx அது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே ரைட். இப்போ இதில் ஈக்குவேஷனில் y equal to a cos bxல எத்தனை ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் இருக்குது a இருக்குது b இருக்குது. ஓகேவா? அப்போ எத்தனை டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் 2 ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் இருக்குது 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ y-ஐ எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஓகே y-ஐ எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx. ஓகே ரைட். அப்போ dy by dx ஈக்குவல் டு ஏவை அப்படியே வச்சுக்கலாமா? ஏன்னா கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுட்டு ஃபங்க்ஷனை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஓகே அப்போ ஏவை அப்படியே வச்சுக்கோ காஸ் bx அப்படின்னு இருக்குது. காசை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் மைனஸ் சைன் இங்கே வரக்கூடிய bx எழுதிக்கும். சரியா? காசை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் அப்போ மைனஸ் சைன் bx அப்படியே போட்டுக்கோ. எக்ஸுக்கு போல் இங்கே என்ன வந்திருக்குது bx எகைன் bxை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் bன்னு கிடைக்கும். கரெக்டாக? காஸ் எக்ஸ் அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் பட் இங்கே வரக்கூடிய பிஎக்ஸ் அப்படியே எழுதிக்கோ மைனஸ் சைன் பிஎக்ஸ் பட் எக்ஸுக்கு போல இங்கே என்ன வந்திருக்குது பிஎக்ஸ் இருக்குது. பிஎக்ஸை எகைன் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் பி அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ இதை சிம்ப்ளை பண்ண என்ன கிடைக்கும் மைனஸ் இருக்குது மைனஸை முன்னாடி போட்டுக்கிறேன். இங்கே ஏ இங்கே பி ஏபி சைன் பிஎக்ஸ் அப்போ டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி சைன் பிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. சரியா? ரைட். அடுத்தது 2 வேரியபிள் இருக்குது 2 கான்ஸ்டன்ட் இருக்கனால 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே அப்போ எகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? அப்போ எகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ணால் d ஸ்கொயர்டு y டிவைடு பை dx ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மைனஸ் ஏபி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாமா? ஓகே மைனஸ் ஏபி அப்படியே வச்சுக்கோ. dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ணால் d ஸ்கொயர்டு y by dx ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த இதில் மைனஸ் ஏபி சைன் bx டிஃபரன்ஷியேட் பண்ணும் இல்லையா அதில் மைனஸ் ஏபி கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோ. சைன் bxை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் போதும். சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன தெரியும் காஸ் எக்ஸ். ஓகே அப்போ காஸ் bx அப்படின்னு எழுதிக்கலாமா? ரைட். எக்ஸுக்கு போல இங்கே என்ன இருக்குது bx எகைன் bxை டிஃபரன்ஷியேட் பண்ணால் b அப்படின்னு கிடைக்கும். ஓகே சைன் bxை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் காஸ் bx இன்ட்டு bxை பண்ணுறப்போ ஒரு b கிடைக்கும். சரிங்களா? ரைட். அப்போ இங்கே வரக்கூடிய b இங்கே ஆல்ரெடி ஒரு b இருக்குது மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும் உனக்கு b ஸ்கொயர்டு கிடைக்கும். அப்போ மைனஸ் b ஸ்கொயர்டு இன்ட்டு இங்கே வரக்கூடிய a காஸ் bx ப்ராக்கெட் எழுதிக்கிறேன். சரியா? b இன்ட்டு b என்ன ஆகிடும் b ஸ்கொயர்டு அப்போ மைனஸ் b ஸ்கொயர்டு இன்ட்டு a காஸ் bx அப்படிங்கிறது. ஓகே அப்போ d ஸ்கொயர்டு y பை dx ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மைனஸ் b ஸ்கொயர்டு இது ஏன் அப்படி எழுதிக்கிட்டேன் அப்படின்னா a காஸ் bx அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 1ல் பாருங்கள் a இன்ட்டு காஸ் bx அவங்க வேல்யூ ஈக்குவேஷன் 1 படி என்னென்னு சொல்லிக்கிறீங்க y. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யலாம் மைனஸ் பி ஸ்கொயர்டு இன்ட்டு இங்கே வரக்கூடிய பி மல்டிப்ளை பண்ணால் பி ஸ்கொயர்டு ஏ காஸ் பிஎக்ஸ் ஒன்றா எழுதிட்டேன். ஏன் ஒன்றா எழுதிக்கிட்டேன் அப்படின்னா இதோட வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு ஒய் ஈக்குவேஷன் 1ல் இருந்து. சரியா? அப்போ டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர்டு இன்ட்டு இதோட வேல்யூ 1லேருந்து என்னன்னு தெரியும் ஒய். அப்போ மைனஸ் பி ஸ்கொயர்டு ஒய் அப்படின்னு எழுதிக்கலாமா? ரைட். மைனஸ் பி ஸ்கொயர்டு ஒய் அப்படிங்கிறது ஈக்குவேஷன் இந்த சைடு கூட தான் என்ன ஆடும் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ஒய் அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் என்ன அப்படின்னா ஆன்சர் 0. சரியா? அப்போ டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்குது. ஓகே இப்போ therefore the given function is a solution of the given differential equation சொல்லியாச்சு. சரிங்களா? ரைட். அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் m
ஓகே எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் எம், எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஷோ தட் த ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க, ஒய் இன்ட்டு இ பவர் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எம்எக்ஸ். ஓகே ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு இ பவர் எம்எக்ஸ் இஸ் எ சொல்யூஷன் ஆஃப் த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறாங்க. ஓகே இஸ் எ சொல்யூஷன் ஆஃப் த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் போட்டு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஒய் டேஷ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 0. செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஒய் டபுள் டேஷ் மைனஸ் 5y டேஷ் ப்ளஸ் 6y ஈக்குவல் டு 0 அப்படின்னு. ஓகேங்களா, என்ன அப்படின்னா நீ ஃபங்க்ஷன் வந்து ஒய் ஈக்குவல் டு இ பவர் எம்எக்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். ஓகே இந்த ஃபங்க்ஷன் இதனுடைய சொல்யூஷன், இந்த ஃபங்க்ஷன் ஈஸ் ஏ சொல்யூஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஒய் டேஷ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டு, ஓகேங்களா, எடுத்துக்கிட்டு என்ன கண்டுபிடிக்கணும், எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா, ரைட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் இ பவர் எம்எக்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். ஓகே இஸ் ஏ சொல்யூஷன் ஆஃப் த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு இந்த ரிசல்ட் எடுத்துக்கணும். செகண்ட் சம் எடுத்துக்கிட்டு நீ என்ன கண்டுபிடிக்கணும், எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, ரைட். இப்போ ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கிறேன். என்ன வந்திருக்கு, ஃபஸ்ட்டு சம்மு ஒய் டேஷ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 0. ஓகே அந்த ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கிறேன், அது ஈக்குவேஷன் 1. கிவனில் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறாங்க, ஒய் ஈக்குவல் டு இ பவர் எம்எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிவனில் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எம்எக்ஸ் அப்படிங்கிறது. சரியா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா, இங்கே எத்தனை வேரியபிள், எம் ஒரே ஒரு வேரியபிள். ஓகே ஸோ ஒரே ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது, ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. ஓகே அப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், ஒய் டேஷ், இல்லைனா டிவை பை டிஎக்ஸ் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா சம்மில் ஒய் டேஷ் ஒய் டபுள் டேஷ் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ண நான் என்ன எழுதிக்கிறேன், ஒய் டேஷ் அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டேஷ் ஈக்குவல் டு இ பவர், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் அப்படிங்கிறது தெரியும். சரியா, இ பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர், அப்போ இ பவர் எம்எக்ஸ். ஓகே பட் எக்ஸுக்கு பதில் இங்கே என்ன வந்திருக்குது, எம்எக்ஸ் அப்படின்னு வந்திருக்கான்னு பாருங்கள். எக்ஸுக்கு பதில் இங்கே என்ன வந்திருக்குது, எம்எக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ எம்எக்ஸை எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், உனக்கு எம் அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா, அப்போ ஒய் டேஷ் ஈக்குவல் டு இ பவரை பண்ணால் இ பவர் அப்படியே போட்டுக்கோ, இ பவர் எம்எக்ஸ் இன்ட்டு எக்ஸுக்கு பதில் என்ன வந்திருக்கு, எம்எக்ஸ் வந்திருக்கு. எம்எக்ஸை எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், எம் அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா, ரைட். அப்போ ஒய் டேஷ் ஈக்குவல் டு இ பவர் எம்எக்ஸ் இன்ட்டு எம். இதில் இ பவர் எம்எக்ஸுக்கு வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு, கிவனில் கொடுத்துட்டாங்க. இ பவர் எம்எக்ஸுக்கு வேல்யூ என்னன்னு தெரியும், ஒய். அப்போ இந்த இடத்துல ஒய் டேஷ் ஈக்குவல் டு இங்கே இ பவர் எம்எக்ஸ் பதில் என்னன்னு போட்டுக்கிறேன் நான், இங்கே வரக்கூடிய கிவனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒய் ஈக்குவல் டு இ பவர் எம்எக்ஸ் அப்படின்னு. ஸோ அப்போ இங்கே இ பவர் எம்எக்ஸ் பதில் என்ன போட்டுக்கிறேன், ஒய் அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்போ ஒய் டேஷ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், எம் ஒய் அப்படின்னு கிடைக்குது. சரியா, ஒய் டேஷ் ஈக்குவல் டு எம் ஒய். எம் ஒய் இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆடும், ஒய் டேஷ் மைனஸ் எம் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குமான்னு பாரு. ஓகே எம் ஒய் இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் எம்ஒய்னு கிடைக்கும், ஒய் டேஷ் மைனஸ் எம்ஒய் ஈக்குவல் டு 0. ஓகே ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு போடுங்க. சரியா, இப்போ ரைட்டு, இப்போ நம்மளுக்கு தேவை எம்மோட வேல்யூ. ஓகேங்களா, அப்போ இந்த ஒய் ஈக்குவல் இ பவர் எம்எக்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இதனுடைய ஈஸிய சொல்யூஷன் ஆஃப் அப்படின்னு போட்டு உனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ஒய் டேஷ் மைனஸ் எம்ஒய் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது கிடைக்கிது. சரியா, ஆனால் இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கும். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணு, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் கிவனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதையும் இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே ஒய் டேஷ் இங்கே ஒய் டேஷா, ரைட். அடுத்து இங்கே +2 இங்கே மைனஸ் எம். அப்போ என்ன கிடைக்கிது அப்படின்னா மைனஸ் எம் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்குது. ஓகே 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுறப்ப மைனஸ் எம் ஈக்குவல் டு 2. அப்போ எம் வேல்யூ தானே கேட்குறாங்க, அப்போ எம் ஈக்குவல் என்ன கிடைக்கும், -2 அப்படின்னு கிடைக்கும். சரியா, எம் ஈக்குவல் டு -2 அப்படிங்கிறது. சரிங்களா, ரைட். அடுத்து செகண்ட் சம் எடுத்துக்க. செகண்ட் சம் என்ன சொல்கிறாங்க, ஒய் டபுள் டேஷ் மைனஸ் 5y டேஷ் ப்ளஸ் 6y ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஈக்குவேஷன் நம்பர் என்ன எடுத்துக்கிறேன், 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, ரைட். இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன், ஒய் ஈக்குவல் இ பவர் எம்எக்ஸ் அப்படிங்கிறது தான். ஒய் ஈக்குவல் இ பவர் எம்எக்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். பட் ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சாச்சு இல்லைங்களா, ஒய் ஈக்குவல் இ பவர் எம்எக்ஸ் ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஈக்குவேஷன் கிடைக்கிது, ஒய் டேஷ் மைனஸ் எம்ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கிது இல்லையா, அதை டைரெக்டாக எழுதிக்கிட்டேன். சப்போஸ் இந்த சம் மட்டும் தனியாக கேட்டாங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் இ பவர் எம்எக்ஸ் அதை எழுதி ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ உனக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும், இந்த செகண்ட் ஈக்குவேஷன் ஒய் டேஷ் மைனஸ் எம்ஒய் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது கிடைக்கும். அதை எழுதிட்டு அப்புறமா தான் சம் போடணும் நம்ம. சரிங்களா, இங்கே ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சம்மில் கண்டுபிடிச்சனால அதை டைரெக்டாக அப்படியே எழுதியிருக்கிறோம். அப்போ ஓகே அப்போ என்ன கிடைக்கிது, ஒய் ஈக்குவல் டு இ பவர் எம்எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்குது உனக்கு அப்படின்னா ஒய் டேஷ் மைனஸ் எம்ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா, ரைட். கிவனில் பாருங்களேன் என்ன வந்துருக்கு, ஒய் டபுள் டேஷ் அப்படின்னு வந்திருக்கா. அப்போ அந்த ஈக்குவேஷன் 2 நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஏன்னா ஒய் டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் ஒய் டபுள் டேஷ் கிடைக்கும். சரிங்களா, நீ கேட்கலாம் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எம்எக்ஸ் ஒரு வேரியபிள் தானே மிஸ், ஒரு டைம் தானே அப்படின்னு.
ஆனால் அவங்க ப்ரூஃபில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒய் டபுள் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இல்லையா? அதனால் ஒரு டைம் தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ உனக்கு என்ன கிடைக்குது, ஒய் டேஷ் மைனஸ் எம்ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? ரைட். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இஸ் ஏ சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்களா இல்லையா? அதில் என்ன வந்திருக்கு, ஒய் டபுள் டேஷ் வந்திருக்கா. அப்போ ஈக்குவேஷன் 2 அப்படின்னு கிடச்சிருக்குது இல்லையா, ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப அதை எகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே கிவனில் அவங்க கொடுத்துருக்குது ஒய் டபுள் டேஷ். ஒய் டபுள் டேஷ் கொடுத்துருக்கனால நான் திரும்ப இதை என்ன செய்கிறேன், டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ ஒய் டேஷை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், ஒய் டபுள் டேஷ் அப்படிங்குது. சரியா? இது ஏன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன்னு புரியுதா? ஒய் டேஷ் மைனஸ் எம்ஒய் ஈக்குவல் டு 0ங்கிறது இதோட முடிஞ்சிச்சு. ஆனால் அவங்க கிவனில் ஒய் டபுள் டேஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டபுள் டேஷ் கொடுத்துருக்கனால திரும்ப இதை என்ன செய்கிறேன், எகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கிது, ஒய் டேஷை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய் டபுள் டேஷ் மைனஸ் எம், ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய் டேஷ் அப்படிங்கிறது. சரியா? அப்போ ஒய் டபுள் டேஷ், ஓகே, ஒய் டேஷை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய் டபுள் டேஷ் மைனஸ் எம், ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப ஒய் டேஷ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது. சரிங்களா? மைனஸ் எம் ஒய் டேஷ் இருக்குது இல்லையா, அது இந்த சைடு கொண்டு வந்துங்க, என்ன ஆகிடும், ஈக்குவல் டு எம். ஓகே, மைனஸ் இந்த வந்தால் என்ன ஆகிடும், உனக்கு ப்ளஸ் வந்து நிற்கும். அப்போ ஒய் டபுள் டேஷ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஒய் டேஷ் அப்படின்னு கிடைக்குதா உங்களுக்கு. ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஒய் டபுள் டேஷ் அப்படின்னு. சரியா? ரைட். இதில் ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு எம் மட்டும் வச்சுக்கோ. இதில் ஒய் டேஷ் வேல்யூ பாருங்களேன், நம்ம ஈக்குவேஷன் 2ல் என்ன வந்தால் ஒய் டேஷ் மைனஸ் எம்ஒய் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கா. அப்போ அதில் இருந்து ஒய் டேஷ் வேல்யூ பார்த்தீங்கன்னா என்னென்னு கிடைக்கும் உனக்கு, எம்ஒய். ஒய் டேஷ் வேல்யூ என்ன கிடைக்கும், எம் ஒய் அப்படின்னு கிடைக்குது. சரியா? ஒய் டேஷ் இந்த ஈக்குவேஷன் 2 இருக்குது இல்லையா, இதில் இருந்து ஒய் டேஷ் வேல்யூ என்ன கிடைக்குது, எம்ஒய் அப்படின்னு கிடைக்குது. சரியா? அந்த எம்ஒய் என்ன செய்கிறேன் அப்படின்னா இங்கே சப்ஸ்டிட் பண்ணேன். ஒய் டபுள் டேஷ் எகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ உனக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது, ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஒய் டேஷ் அப்படின்னு கிடைக்குது இல்லையா. அதில் ஒய் டேஷ்க்கான வேல்யூ எம்ஒய் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ எம் இன்ட்டு எம்ஒய் அப்படின்னு கிடைக்குமா, ஒய் டபுள் டேஷ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எம் ஸ்கொயர்டு ஒய். அப்போ ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, எம் ஸ்கொயர்டு ஒய் அப்படின்னு கிடைக்குது. சரியா? ரைட். அப்போ ஒய் டபுள் டேஷ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க, என்னென்னு, எம் ஸ்கொயர்டு ஒய் அப்படின்னு. ஒய் டேஷ் வேல்யூ என்னென்னு தெரியும், எம்ஒய் அப்படின்னு. ஓகே, அப்போ ஒய் டபுள் டேஷ், இந்த ஒய் டேஷ் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஈக்குவேஷன் 3ல் நான் என்ன செய்கிறேன், சப்ஸ்டிட் பண்ணுறேன். சரியா? ஒய் டபுள் டேஷ் இங்கே வரக்கூடிய ஒய் டேஷ்க்கான வேல்யூ கொண்டு வந்து என்ன செய்கிறேன், ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஒய் டபுள் டேஷ் என்னென்னு தெரியும், எம் ஸ்கொயர்டு ஒய்யா. அப்போ எம் ஸ்கொயர்டு ஒய் மைனஸ் 5 இன்ட்டு ஒய் டேஷ், ஒய் டேஷ் என்னன்னு தெரியும், எம்ஒய். அப்போ மைனஸ் 5 இன்ட்டு எம்ஒய் ப்ளஸ் இங்கே வரக்கூடிய 6y ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது. ஓகேவா? ரைட். அப்போ என்ன கிடைக்குது, ஒய் டபுள் டேஷ் வேல்யூ ஒய் டேஷ் வேல்யூ ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டிட் பண்ணால் எம் ஸ்கொயர்டு ஒய் மைனஸ் 5my ப்ளஸ் 6y ஈக்குவல் டு 0. இது எல்லாத்துலேயும் ஒய் காமனாக இருக்கா, 3 டேர்ம்லையும் காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும், ரிமைண்டர் இதில் ஒய் போயிடுச்சுன்னா எம் ஸ்கொயர்டு மைனஸ் 5m ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஏபி 0 வந்தால் ஏ ஈக்குவல் டு 0 ஆர் பி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோமா. அப்போ இங்கே என்ன கிடைக்கும், ஒய் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இல்லைன்னா எம் ஸ்கொயர் மைனஸ் 5m ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ ஒய் ஈக்குவல் டு 0 ஆர் இந்த டேர்ம் அப்படின்னு எழுதிடும். ஓகே, நமக்கு தேவை எம் வேல்யூ தானே. ரைட்டு. எம் வேல்யூ அப்படின்னா இங்கே பாருங்கள், இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 6. ஆட் பண்ணால் -5. ஃபேக்டர்ஸ் என்ன கிடைக்கும், -2 -3. அப்போ என்ன வரும், ஃபேக்டர்ஸ் m-2 இன்ட்டு m-3 ஈக்குவல் டு 6 அப்படின்னு கிடைக்குது. கரெக்டாக? இதனுடைய ஃபேக்டர், இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுடைய ஃபேக்டர் m-2 இன்ட்டு m-3 ஈக்குவல் டு 0. அப்போ எம் வேல்யூ என்ன அப்படின்னா m-2 ஈக்குவல் டு 0ங்கிறப்ப 2, m-3 ஈக்குவல் டு 0 அப்படின்னா 3 அப்படின்னு. அப்போ எம் வேல்யூ என்ன கிடைக்குது, 2,3 அப்படின்னு 2 வேல்யூ கிடைக்குது. சரிங்களா? ஓகே, ரைட். அடுத்தது third sum பாருங்க. The slope of the tangent, okay, to the curve at any point is the reciprocal of 4 times the ordinate at that point. சரிங்களா? The slope of tangent அப்படிங்கிறாங்க. ஓகே, slope of tangent to the curve, ஒரு கருவுக்கான slope of tangent at any point, எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. slope of tangent at any point அப்படிங்கிறாங்க. to the curve is, okay, is the reciprocal of 4 times அப்படிங்கிறாங்க. reciprocal of 4 times the ordinate at that point அப்படிங்கிறாங்க. ஓகே, ordinate at that point அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்போ எங்கே வேணால் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, அந்த ஒரு கருவில் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கிறீங்க. அந்த ஸ்லோப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் அப்படிங்கிறாங்க. ரெசிப்ரோக்கல் ஆஃப் 4 times. ஓகே, ரெசிப்ரோக்கல் ஆஃப் 4 times த ஆர்டினேட் அட் தட் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. த ஆர்டினேட் அட் த பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. சரியா? ரைட். அது எது வழியாக பாஸ் ஆகுதுன்னா அந்த கரு பாசஸ் த்ரோ 2,5. அந்த கரு எது வழியாக பாஸ் ஆகுது, 2,5 வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த கரு அப்படின்னு கேட்குறாங்க. Okay, find the equation of the curve.
ஓகே ரைட் அட் எனி ரைட் இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் கண்டுபிடிக்கணும். அட் எனி பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தனால நான் எடுத்துக்கிறேன் என்னென்னு லெட் த பாயிண்ட் பி பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா, அட் எனி பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தனால லெட் த பாயிண்ட் அந்த பாயிண்ட் என்னென்னு எடுத்துக்கிறேன் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு. சரிங்களா, அடுத்த கிவனில் என்ன சொல்கிறாங்க ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட். அப்போ ஸ்லோப் ஈக்குவல் டு என்னென்னு சொல்கிறாங்க ரெசிப்ரோக்கல் ஆஃப் 4 டைம்ஸ் த ஆர்டினேட் அட் த பாயிண்ட். ஆர்டினேட் அப்படிங்கிறப்ப இங்கே ஒய், ஆர்டினேட் அப்படிங்கிறப்ப ஒய், அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் ஒய் கட்டுங்களான்னு பாருங்கள் 4 டைம்ஸ் ஆஃப் ஒய். அப்போ ஸ்லோப் அப்படிங்கிறது ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் அப்போ 1 டிவைடு பை 4y அப்படின்னு கிடைக்குது. கட்டுங்களா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் 4 டைம்ஸ் த ஆர்டினேட் அட் த பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. இந்த ஆர்டினேட் அட் த பாயிண்ட் அப்படின்னு அங்கே என்னது ஒய் அப்படிங்குது. ஆர்டினேட் அப்படிங்கிறப்ப எது எக்ஸ் ஒய் கோஆர்டினேட் அப்படின்னு எடுத்துக்கோ. ஒய் கோஆர்டினேட் அப்படிங்கிறப்ப அங்கே ஒய் 4 டைம்ஸ் ஆஃப் ஒய் அப்போ 4y. ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறாங்க அப்போ 1 பை 4y. அப்போ ஸ்லோப் என்ன அப்படின்னா 1 பை 4y அப்படிங்கிறது. சரியா, ரைட்டு ஸ்லோப் அப்படிங்கிறது 1 பை 4y அப்படிங்குது. ஓகே, உனக்கு தெரியும் ஸ்லோப் அப்படின்னா dy பை dx ஃபார்முலா படிச்சிருப்போம் நம்ம. ஓகே, ஸ்லோப் அப்படிங்கிறது dy பை dx அட் த பாயிண்ட் x, y அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா, அப்போ ஸ்லோப்புக்கு எழுதிக்கிறேன் dy பை dx ஈக்குவல் டு இங்கே வரக்கூடிய ஸ்லோப்புக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு 1 பை 4yன்னு வந்திருக்கு. அதை எழுதிக்கிறேன் கரெக்டா. dy by dx equal to 1 by 4y. கிராஸ் மல்டிப்ளை பண்ணு 4y இன்ட்டு dy by dx equal to dx அப்படின்னு கிடைக்குமா. ரைட், ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னா போத் சைட்ஸ் இன்டகிரேட் பண்ணுறேன். ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4y இன்ட்டு dy ஈக்குவல் டு dx கிடைக்குது. இன்டகிரேட் பண்ணுறேன் 4 காமனாக வெளியே எடுத்துக்க இன்டகிரல் y dy ஈக்குவல் டு இன்டகிரல் dx அப்படின்னு கிடைக்குது. சரியா, அடுத்து 4 இன்ட்டு y இன்டகிரல் பண்ண என்ன கிடைக்கும் y ஸ்கொயர் டிவைடு பை 2. கரெக்டாக y இன்டகிரல் பண்ணால் y ஸ்கொயர் டிவைடு பை 2 ஈக்குவல் டு டிஎக்ஸ் இன்டகிரல் டிஎக்ஸ் இன்டகிரல் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறது. கரெக்டாக, அப்போ 4 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் டிவைடு பை 2 ஈக்குவல் டு என்ன கிடைக்குது எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்குது. இது இன்டகிரல் பண்ணால் சரியா. ரைட், இந்த 4 2 இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னு என்ன கிடைக்கும் 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கும். சரிங்களா, ரைட், கிவனில் பாருங்கள் இந்த கர்வ் எது வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க 2,5. அப்போ இட் பாசஸ் த்ரோ 2,5 வி கெட். அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 எது வழியாக பாஸ் ஆகுது 2,5 அப்படின்னு. அப்போ எக்ஸுக்கு 2 இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு 2 போட்டு ஒய்க்கு 5 அப்படின்னு போடுங்க. போட்டால் என்ன கிடைக்கும் சியோட வேல்யூ கிடைக்கும். சரிங்களா, அப்போ இட் பாசஸ் த்ரோ 2,5 வி கெட் 2 இன்ட்டு ஒய் வேல்யூ 5 அப்போ 5 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி. எக்ஸ் வேல்யூ என்னென்னு தெரியும் 2 அப்போ 2 ப்ளஸ் சி. ஓகேவா, அப்போ 2 இன்ட்டு 5 ஸ்கொயர் அப்படிங்கிறது 25. 2 இன்ட்டு 25னா 50யா. இந்த 2 எந்த சைடு கொண்டுனா -2 50 -2 ஈக்குவல் டு சி. அப்போ சி ஈக்குவல் என்ன கிடைக்குது 48 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா, சியோட வேல்யூ என்ன செய்கிறேன் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 48 அப்படின்னு கிடைக்குது. சரியா, சியோட வேல்யூ ஈக்குவேஷன் 1ல போட்டால் 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 48 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா, ஸோ இதான் என்ன அப்படின்னா ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ். அப்போ என்ன கிடைக்குது ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 48 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா, ரைட், இதோட எக்ஸைஸ் 10.4 ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸைஸ் 10.5 பார்க்கலாம். தேங்க்யூ.